வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் 1 2025 பிரிலிமினரியில் கேட்கப்பட்டதுங்க. ஸோ இது ஏஐ பாலிசி பற்றி கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி பற்றி. விச் ஆர் த ஃபாலோவிங் are the objectives of Tamil Nadu Safe and Ethical Artificial Intelligence Policy 2020 கீழ்காணுவற்றுள் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கையில் நோக்கமாகும் அப்படின்னா அப்ஜெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ்னு கேட்கும்போதே நமக்கு ஒரு தெளிவு வரணும். ஸோ டு எஸ்டாப்ளிஷ் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் அப்படின்னா அறிவுரைகள் கொடுக்குறாங்க ஃபார் ஏஐ சிஸ்டம்ஸ் பிஃபோர் இட் இஸ் ரோல்ட் அவுட் ஃபார் பப்ளிக் யூஸ். பப்ளிக் யூஸ் போடுறதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் கொடுக்கணும் ஏஐ சிஸ்டத்துக்கு. இது ஜென்ரலான ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது டு ப்ரொவைட் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்ன்ற ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. டு ஓப்பன் டேட்டா மாடல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ். இது அதோடைய அப்ஜெக்டிவே கிடையாது. ஸோ இது பாருங்கள், இல்லை 2 ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். முதல் உள்ளது கரெக்டு தான். டு ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இங்கே ஏஐ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஏஐ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீட்டில் அதிகமாக ப்ரொமோட் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். 1 and 3 தான் கரெக்ட். இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது தவறு. இந்த ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி வரும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கட்டாயமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஓவராக குழம்பு இருந்தால் தான் நம்ம இதில் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.